விஜயை காண திருச்சியில் ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் மரக்கடை பகுதிக்கு விஜய் வந்து சேரவில்லை என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. இன்னைக்கு விஜயோடைய முதல் பிரச்சார பரப்புரை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. என்ன பேச போறாரு விஜய் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சார். என்ன பேசுவாரு, எதை பத்தி பேசுவாரு, திமுகக்கு எதிராக பேசுவாரா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கடந்த 2 மாநாடுகளின் போதும் தன்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று பிரகடனப்படுத்தி திமுகவுக்கு எதிரான சில விமர்சன கருத்துக்களை முன்வைத்தார். ஆனாலும் கூட ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து காட்டக்கூடிய அளவிற்கு மக்களின் பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக அவர் பேசவில்லை. இந்த ஆட்சியை அகற்றி தாவேகா ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் மக்களுக்கு செய்வோம் என்கிறதையும் அவர் பிரகடனப்படுத்தல. ஒரு மேலோட்டமாக தான் இருந்தது. அந்த 2 மாநாடுகளின் பேச்சுக்களுமே அப்படிதான் இருந்தது. ஒரு விமர்சனமாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சரை அன்று ஸ்டாலின் என்று சொன்னாலும் பிரதமர் நரேந்திர மோடிஜி என்று அவர் அழைத்த அந்த விதமும் கூட ஒரு பேசு பொருளாக, ஒரு விமர்சன பொருளாக தான் இருந்தது. இப்ப இன்றைய கூட்டத்தில் இது பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் என்பதால் நிச்சயமாக தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராகவும், தன்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் அவருடைய வேகமான கருத்துக்கள் வெளிப்படும் என்று தாவேகா தொண்டர்களும் சரி, பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டை இன்று அவர் பிரகடனப்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன் சகோதரி. சார், இப்போ கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்றது ஒரு மாநாட்டுல சொல்லக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு இந்த பரப்புரையை பற்றி மற்ற அரசியல் கட்சி தலைவர் பெரும்பாலும் பேசுறது. இப்போ நைனா நாகேந்திரன் அவருடைய பேட்டியில கூட புதிதாக கட்சி ஆரம்பித்தால் கூட்டம் வரும், தாவேகால இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட வரல அப்படிங்கிறது இப்போ அவர் பேசியிருக்காரு ஒரு செய்தியாளர் சந்திப்புல. அப்ப எல்லா அரசியல் கட்சியும் முற்று நோக்குகிறது விஜய, அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது. இப்போ இந்த நைனா நாகேந்திரனுடைய இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அரசியல்ல ஏற்கனவே தேசிய அளவில் மிக வலிமையான இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி 3 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையை நோக்கி பாஜக செல்லுகிறது. அந்த வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கும் சக்தியாக தாவேகா திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதால் நிச்சயமாக பாஜகவிடமிருந்து இது போன்ற கருத்துக்களை, விமர்சன கருத்துக்களை தான் நாம் எதிர்பார்க்க முடியும். ஆனால் கள யதார்த்தம் என்பது நிச்சயமாக திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் திரை உலகில மற்ற எல்லா நடிகர்களை விடவும் இவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அது நமக்கு தெரிகிறது. புதிதாக அரசியலுக்கு வரும் இளைஞர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் தாவேகா, அல்லது இந்த தாவேகாவிலே மிகப்பெரிய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை பொறுப்புகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற புதிய இளைஞர்கள் ஆர்வமாக வருகிறார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி ஒரு பிரபல நடிகர் என்கிற முறையில இயல்பாகவே பொதுமக்கள் திரளுவார்கள். நம்ம பார்த்தோம். மரியாதைக்குரிய நடிகர் வடிவேலு அவர்கள் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்த காலகட்டத்திலும் சரி, நடிகைகள் ஒரு கடைகளை திறப்பதற்கு, ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்கு வருகிற பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் என்பதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் எந்த அளவிற்கு இது வாக்குகளாக திரு விஜய்க்கு வரும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. எனவே எல்லா அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் கட்சியினுடைய தாக்கத்தை நிச்சயமா உணர்வார்கள், எதிர்பார்ப்பார்கள். இது நிதர்சனம் தானே சொல்லுவது. சரி, இப்போ இந்த ரசிகர்களுடைய கூட்டத்தை வாக்கா மாத்தணும் அப்படின்னா விஜய் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அவர் என்ன பேசணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களின் செயல்பாடு, அந்த ஆட்சியில மக்கள் விரோத போக்கு எதுவெல்லாம் இருக்கிறது, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுவெளிகள்ல என்ன தவறு செய்கிறார்கள், இதையெல்லாம் கடுமையா விமர்சனிக்கணும், தண்டிக்கணும். இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று மக்கள் முன்னால் வரணும், மக்களோடு சேர வேண்டும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று இவர் அளிக்கிற அந்த வாக்குறுதியை, உறுதிமொழிகளை மக்கள் ஏற்க முடியுமா, ஏற்பார்களா, இவரால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நம்புவார்களா
அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு நம்பிக்கை உருவானால்தான் வாக்குகளாக மாறும். காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிராக களமாடிய பலருமே தோற்று விட்டார்கள். அதுக்குரிய மறைந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஆகட்டும், டி ராஜேந்தர், பாக்யராஜ், SSR, அதை தொடர்ந்து சரத்குமார், கமல் என்று பலரும் அரசியல் களத்திற்கு வந்து அவர்களால் பெரிய அளவில் இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்த முடியவில்லை. ஒரு புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புகுந்திருக்கிறார். இவரால் இந்த திராவிட சக்திகளை வீழ்த்த முடியுமா என்பது 2026 தேர்தல் தான் நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் அப்படி ஒரு வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை நிச்சயம் திரு விஜயால் இப்போதைக்கு பெற முடியாது. பின்னால் இவருடைய செயல்பாடுகள் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர் களமாடி அது மக்களிடையே பெரும் நம்பிக்கையை உருவாக்குகிற பொழுது 2031 வேணா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறேன் சகோதரர். அப்போ வந்து இப்போத்துல இருந்தே விஜயோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சு 2031 எலெக்ஷன்ல விஜயால ஜெயிக்க முடியும். ஆமா ஆமா, ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிறது நம்ம அப்போ உள்ள கால சூழலுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம். நிச்சயமா சார். விஜயோடைய தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்து அவருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.